அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாளை மறுமை நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் நீர்த்தடாகம் தான் இந்த ஹவுலுல் கௌசர் நீர்த்தடாகம். நாளை மறுமை நாளில் எல்லா அடியார்களுமே கடுமையான தாகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தன்னுடைய நீர் தடாகத்திலிருந்து ஹவுலுல் கௌசரிலிருந்து நீர் புகட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பெரும் பாக்கியத்திற்குரிய குறிப்பிட்ட அடியார்கள் யாரு, அவங்க என்ன அமல் செஞ்சாங்க, அந்த ஹவுலுல் கௌசர் நீர் தடாகம் எப்படி இருக்குங்கிறத பற்றின பதிவு தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறதா சௌபான் ரலியல்ல அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸை தபரானி கிதாபில் பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ஹவுலி மா பைன அதன இலா அம்மான். என்னுடைய ஹவுல் நீர் தடாகம் அதனில் இருந்து அம்மான் வரையுள்ள தொலைதூரத்துக்கு சமமான அளவாகும். அதாவது அந்த நீர் தடாகம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அக்வாபுஹு அததன் நுஜூம். அதன் கிண்ணங்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு இருக்கும். மாஉஹு அஷத்து பயாலம் மின சல்ஜி. அதன் தண்ணீர் பனிக்கட்டியை விட வெண்மையாக, மிகவும் வெண்மையாக இருக்கும். மினல் அசலி. தேனை விட இனிமையாக இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து யாருக்கு யார் ரசூலுல்லாஹ் நீர் கிடைக்கும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவ்வலு மன் எரிதுஹு ஃபுகராஉல் முஹாஜிரீன். அந்த என்னுடைய அந்த ஹவுலுக்கு முதலாக வருபவர்கள் ஏழைகள்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இந்த பதிவிலிருந்து முஸ்லிம்கள் நாம் எல்லாரும் நம்ம மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈருலக தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஏழையாக வாழ்ந்து தான் வஃபாத்தானாங்க. நாம் நிறைய காசு பணம் வச்சுருக்கிறதுனால நம்ம கபர் குழியில் டைல்ஸ் போட போகிறது கிடையாது. நான் பெரிய பணக்காரனாக வாழ்ந்தேன், என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கபரில் எதுவும் ஏசி எதுவும் போட போகிறாங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஏழையாக இருந்தாலும் அந்த ஒரு 6 அடி கபர் குழி தான், பணக்காரங்களாக இருந்தாலும் அதே 6 அடி கபர் குழி தான் நமக்கு. அதனால் ஏழைகளாக இருக்கிற முஸ்லிம்கள் அதை என்னைக்கும் தாழ்வாக நினச்சிட வேண்டாம். அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் கருணையே காட்ட மாட்டேங்கிறானே, பணக்காரங்களாம் நல்லா பணக்காரங்களாம் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஒரு விதத்தில் நம்ம ஏழைகளாக இருக்கிறதுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தும் ஒரு காரணம் தான். அல்லாஹ் நமக்கு நல்லது நாடுனதுனால தான், அல்லாஹ் நம்ம மேலே அதிக கருணை செலுத்தினதுனால தான் நாம் ஒரு விதத்தில் ஏழைகளாக இருக்கோன்னு கூட சொல்லலாம். ஒரு சமயத்தில் சஹாபாக்கள் ரசூல்லா கிட்ட கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், அடியார்கள்லேயே யார் சிறந்தவங்க அப்படின்னு. ஏழ்மையிலையும் வறுமையிலையும் அல்லாஹுவை நினைவு கூறும் அடியார்கள்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நம்ம செலுத்த வேண்டிய கடமைகளில் எந்த குறையும் வச்சிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் இதற்காகவே நாம் படுற சிரமத்துக்காகவே, வறுமையினால் நம்ம படுற அவதிக்காகவே அல்லாஹ் நமக்கு மறுமையினால் மிகப்பெரிய கூலியை வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.